சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. விநாயகர் முழு முதற் கடவுள் அவர். அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம எந்த ஒரு செயலையுமே செய்வோம். சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணுறோம், கோவிலில் ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு வீடு புதுசாக ஆரம்பிக்கிறோம், இல்லை குழந்தைங்களை புதுசாக ஸ்கூல் விட போகிறோம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். எந்த ஒரு செயலுக்குமே முதல்ல வழிபாடு பண்ணுறது விநாயகரை தான் பண்ணுவோம். பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நம்ம கிராமத்தில் பாருங்கள், சாணத்தை பிடிச்சு இப்படி வச்சு அதை பிள்ளையாராக ஒரு அருகம்பில்லை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அதில் வச்சு ஒரு பூவை வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் கதிர் அறுக்கிறதுலேருந்து கதிர் விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் மஞ்சளை பிடிச்சு இப்படி வச்சு அதை வச்சு வழிபாடு பண்ணாலும் பிடிச்சு வச்சுட்டாவே பிள்ளையார் உட்காந்திடுவாராங்க நமக்கு. அப்போ அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க குட்டி குட்டியாக பிள்ளையார் வாங்குவாங்க, பெருசாக வாங்குவாங்க. எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சா கூட ஓகே தான். நம்மளுக்கு விநாயகர் நம்ம வீட்டில் உட்காந்திடுவார். எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி தங்கு தடையின்றி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இதை நம்ம முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கக்கூடிய முதல் கடவுள் விநாயகர் தான். இவரை கும்பிட்டாவே எல்லா வித கடவுள்களையும் கும்பிட்ட மாதிரியான ஒரு ஐதீகம். நம்ம சாதாரணமாக ராமாயண கதை சொல்லும் போதே கூட என்ன சொல்லுவோம், பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறினதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிள்ளையாரை வணங்கி அந்த ராமாயண அமைப்பு கதையை ஆரம்பித்து ஆஞ்சநேயர், அதுதான் குரங்கா முடியறதுன்னு சொல்கிறது. ஆஞ்சநேயரில் அவர் முடிச்சு கொடுப்பாரு. சீதா தேவியை கண்டுபிடிச்சி அந்த போரெல்லாம் செஞ்சு ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைப்பார் ஆஞ்சநேயர். அதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம், பிள்ளையார் பிடிக்க குரங்கா போனது அப்படின்றதெல்லாம். இது பார்த்திங்கன்னா எதுக்காகனா பிள்ளையாரை நினச்சி செஞ்சிட்டோம்னா அது சக்ஸஸ் தான் அப்படின்றதுக்கு தான் இந்த வழக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளால் பெரிய லெவலில் படையல் வச்சு அப்படி இப்படி எதுவுமே செய்ய முடியல, சாதாரண கிராமத்தில் நாங்கள் தினக்கூலி பார்க்குறவங்க அப்படின்னா கூட நீங்கள் வெறும் அவல் பொரி கடலை வச்சு படைக்கிறதே அவருக்கு பெரிய ஒரு விசேஷம். ஔவையார் அம்மாவே பாடியிருக்காங்க, அவல் பொரி அப்பம்மோடு அவல் பொரி அப்படின்ற மாதிரி. மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வாங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலைனாலும் ஒரு சாதாரணமாக பொரிகடலையும் அவளும் வச்சு சுண்டல் வச்சு நம்ம வீட்டில் விநாயகரை ஆவாகனம் பண்ணி அவருக்கு எருக்கம்பூ மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அருகம்புல் எல்லாத்த விட அதிகம் பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சுட்டாவே விநாயகர் அங்கே வந்துடுவார். அப்போ அருகம்புல் வச்சும் வழிபாடு பண்ணிக்கலாம். இது உங்களுடைய எல்லாவித வீட்டில் ஒரு சில சங்கடங்களோ சில தடைகளோ ஒரு சில தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதோ, எப்படி ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்னைக்காவது நீங்கள் முழு முதற் கடவுளான விநாயகரை நினச்சி ஒரு பிள்ளையாரை வாங்கி வைங்க, அல்லது ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு எருக்கம்பூ மாலை போட்டு சாதாரண அவல் பொரி கடலை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்னு நான் வேண்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, பெரிய கூலி தொழிலாளிகள் இருப்பாங்க, வேறு இடத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க. மேக்ஸிமம் காலையிலையும் படையல் வச்சு படைச்சிக்கலாம், சாயந்தரத்துலேயும் படைக்கலாம். நீங்கள் காலையிலேயே செஞ்சாலும் சரி சாயந்தரத்தில் செஞ்சாலும் சரி உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா பூஜை அறையில் ஒரு சின்னதாக பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படையெல்லாம் வச்சு நம்ம விநாயகருடைய அனுகூலத்தை வாங்கிக்கலாம். அவருடைய அருள் என்றென்றும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நதிகளில் தண்ணி நிறைய போகும், நிறைய நீரினால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு. அப்போ அந்த காலத்தில் பருவமழைகள் கரெக்டாக பருவ காலம் இருந்துச்சு. இப்போ கரெக்டாக பருவமழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆடிப்பெருக்கில் தண்ணி நிறைய போய்கிட்டே இருக்கும். அதுவும் வடநாடுகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் அடுத்து வர ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு பண்டிகையை வச்சு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை அந்த நீரை கட்டுப்படுத்துறதுக்காக, அது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளே போட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதை இப்போ நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பெயிண்ட் அடித்த சிலைகள் மற்ற விஷயங்களை எல்லாம் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம மாசுபடுத்துகிறோம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இப்போல்லாம் குறைச்சிக்கணும். ஏன்னா இயற்கை சீற்றங்கள் இப்போயே நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நிலச்சரிவுகள், நீரினால் அழிவு, தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய சங்கடங்கள், பூகம்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பூமியில் நீரை மாசுபடுத்தாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்ல நீராக நம்ம கொடுக்கணும். அப்படின்றதுனால
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்க, செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள். இதையும் மனசில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதையும் யோசனை பண்ணி நீங்கள் வந்து அந்த செயல்களை செய்யுங்க. பண்டிகைன்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். சந்தோஷமாகவும் இருங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணாமையும் அதை கொண்டாடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.